எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்ல ரொம்ப ஈஸியான ஒரு 50 வாக்கியங்கள், ஒரே மாதிரியான விஷயத்துக்கு ஒரு 4 வார்த்தைகள் யூஸ் பண்ணுவோம். அதுக்கான டிஃப்ரென்சஸ் எல்லாமும் நம்ம ரொம்ப கிளியரா தெளிவா எப்படி அப்படிங்கிறத பார்த்துருப்போம். கூடவே உங்களுக்கும் நான் ஒரு 2 சேலஞ்ச் நடுவுல கொடுத்துருப்பேன். நீங்க எந்த அளவுக்கு ஹிந்தி கத்திருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். வாங்க ஆரம்பிக்கலாம். அவன் வரவேண்டாம், அவன் வரவேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு உசே நஹி ஆனா ஷாஹியே. உசேன்னா அவன், வரவேண்டாம்னு சொல்றதுக்கு இந்த 3 வேர்டையுமே சேர்த்தி தான் சொல்லணும். நஹி ஆனா ஷாஹியே. ஷாஹியேன்னா வேணும்னு அர்த்தம். வெறும் ஷாஹியேன்னு சொன்னோம்னா வேணும் அப்படின்னு அர்த்தம். இங்க நஹி சாஹியே அப்படின்னு சொன்னோம்னா வேண்டாம் அப்படின்னு அர்த்தமாயிடும். இங்க வர வேண்டாம், என்ன பண்ண வேண்டாம், வெறும் நஹியான சாஹின்னு சும்மா மொட்டையா கிடையாது, வேண்டாம் அப்படிங்கிறது கிடையாது. என்ன வேண்டாம்? வர வேண்டாம். வர்றது அப்படிங்கிறதுக்கு ஆன்னு சொல்லுவாங்க. ஆனா வர வேண்டாம் அப்படிங்கறதுனால ஆனா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. நஹி ஆனா ஷாஹியே. யாரு வர வேண்டாம்? உசே, அவன் வர வேண்டாம். உசே நஹியானா ஷாஹியே. டக்குன்னு நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம சீக்கிரமா சொல்லிடுவோம். டக்குன்னு நான் வீட்டுல இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்ப அந்த சாதாரணமா சொல்றதுக்கு நான் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லணும்? மீ அப்படின்னு சொல்லணும். வீடுங்கிறதுக்கு ஹிந்தியில வார்த்தை கர். வீட்டுல அப்படின்னு சொல்லும் போது கர் பர் ஹூ, வீட்டுல இருக்கேன். மேன் ஆரம்பிச்சாலே ஹூன்னு தான் முடியும். இதை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல டீட்டெயில்டா பார்த்திருந்தோம். உங்களுக்கு அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். ஐ பட்டன்லயும் உங்களுக்கு இருக்கு. மே கர்பர் ஹூ, நான் வீட்டுல இருக்கேன். நான் வீட்டுல இருந்தேன். இதுக்கு முன்னாடி சொன்ன வாக்கியத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் வீட்டுல இருக்கேன், அதாவது அந்த வாக்கியம் இருக்கேன், இருந்துட்டு இருக்கேன், அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருந்துச்சு இப்போ அப்படின்ட்டு. இப்போ இந்த இதுல பாத்தீங்கன்னா நான் வீட்டுல இருந்தேன் அப்படின்னு கடந்த காலம் ஆயிடுது. அதனால கடைசியில இந்த ஹூக்கு பதிலா தா அப்படிங்கிற வார்த்தைய போட்டுடுறாங்க. மே கர் பர் தா, நான் வீட்டுல இருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு கடந்த காலம் அப்படிங்கறதுனால மே கர் பர் தா அப்படின்னு சொல்லணும். மே கர் பர் ஹூ அப்படின்னா நான் வீட்டுல இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். மே கர் பர் தா அப்படின்னா கடந்த காலம் ஆயிடுது, நான் வீட்டுல இருந்தேன். அவன் ஏன் வரல அப்படின்னு சொல்லி நம்ம கேக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அவன் அப்படின்னு சொல்றதுக்கு வோ கியூ, கியூன்னா ஏன், நஹி ஆயா அப்படின்னா வரல அப்படின்னு சொல்லி நம்ம கேக்குறது. ஆயானா வராங்க அப்படின்னு அர்த்தம், நஹி ஆயானா வரவில்லை அப்படின்ட்டு அர்த்தம். வோ கியூ நஹி ஆயா. கியூங்கிறது ஒரு கேள்விக்கான வார்த்தை. கியூ அப்படின்னா ஏன், கியூ அப்படின்னா ஏன் அப்படின்னு அர்த்தம். வோ கியூ நஹி ஆயா, அவன் ஏன் வரவில்லை. இதே அவள்னு சொல்றதுக்கும் இதே வோ அப்படிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டுக்குமே ஒரே வார்த்தை தான். அவன் சொன்னாலும் வோ தான், அவள்னு சொன்னாலும் ஓ தான். வோ கியூ நஹி ஆயா. மேரி மதத் கரோ, எனக்கு உதவி செய், எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு அந்த எனக்குன்னு சொல்றதுக்கு இந்த இடத்துல மேரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதத் ஹெல்ப், உதவி பண்றது, அந்த உதவிங்கிற வார்த்தைக்கு ஹிந்தியில மதத் அப்படின்னு சொல்லுவாங்க. செய்யறது இது ஒரு வினைச்சொல். இதுக்கு ஹிந்தியில கரோ அப்படின்னு வினைச்சொல் இருக்கு. செய்யறது, பண்றது, இது எல்லாத்துக்குமே கரோங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. மேரி மதத் கரோ. ஏன் மேரா யூஸ் பண்ணல, மேரி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உதவி அப்படிங்கிற இந்த மதத் இந்த வார்த்தை ஒரு பெண் வார்த்தையா கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அதனால மேரி மதத் கரோ அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்காங்க. மேரா யூஸ் பண்ண மாட்டாங்க. இதுவே உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். நம்மளை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது மேரா நாம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஒரு பெண் சொல்றதா இருந்தாலும் ஆண் சொல்றதா இருந்தாலும் எப்பவுமே அது மேரா நாம் தான் சொல்லுவோம். ஏன்னா நாம், அந்த பெயர் நாம் அப்படிங்கிற வார்த்தையா ஆண் வார்த்தையா கன்சிடர் பண்ணியிருக்கிறதுனால மேரா அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவாங்க. பெண் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போதும் மேரான்னு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இங்க உதவிங்கிறது ஒரு பெண் வார்த்தையா கன்சிடர் பண்ணியிருக்கிறதுனால மேரிங்கிறது தான் யூஸ் பண்ணணும். மேரி மதத் கரோ, எனக்கு உதவி செய். இதுவும் இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே வாக்கியம் தான், ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும் இருக்கு. பண்ணுங்க, செய்யுங்க அப்படின்னு நம்ம ஒரு மரியாதையோடு சொல்லணும். அப்படின்னா எப்படி சொல்றது?
கரோக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீஜியே அப்படின்னு யூஸ் பண்ணும். கரியே அப்படிங்கிற வார்த்தையும் இருக்கு, ஒரு சிலர் யூஸ் பண்ணுவாங்க கரியே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ரொம்ப காமனா யூஸ் பண்றது கீஜியே தான் வந்து யூஸ் பண்றாங்க. மேரி மதத் கீஜியே, எனக்கு உதவி பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேக்குறதுக்கு மேரி மதத் கீஜியே. அதே உதவி பண்ணுங்க தான், ஆனா ஒரு சின்ன அடிஷன் மட்டும் இதுல இருக்கு. எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு உதவி பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. இது கூடவே நம்ம கொஞ்சம் ஹம்பிளா கேட்குற மாதிரினா, எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. அந்த கொஞ்சம் அப்படிங்கும்போது இங்க தோடி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கணும். மேரி தோடி மதத் கீஜியே. இதுல பாத்தீங்கன்னா இந்த மேரியும் தோடியும் ஃபீமேல் வெர்ஷனை எடுத்திருக்கு. ஒரு பெண் வார்த்தைக்கு எப்படி யூஸ் பண்ணணுமோ அந்த வெர்ஷனை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எதை வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க? அந்த மததுங்கிற வார்த்தை ஒரு பெண் வார்த்தையா கன்சிடர் பண்ணியிருக்கிறதுனால மேரா மேரின்னு மாறி இருக்கு, தோடா தோடின்னு மாறி இருக்கு. சென்டென்ஸே வந்து நம்ம கரெக்டா ஃபார்ம் பண்றோமா இல்லையா அப்படிங்கறத இதை வச்சு நம்மளால கரெக்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். மேரி தோடி மதத் கீஜியே, எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. இங்கேயும் உதவி அதை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. என்னன்னா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். வேணுங்கிறதுக்கு என்ன வார்த்தையை சொல்லியிருந்தேன்? சாஹியே. எனக்கு உதவி வேண்டும். உதவிங்கிறதுக்கு மதத், ஓகே, அந்த வார்த்தையை போட்டாச்சு. வேண்டும்ங்கிறதுக்கு சாஹியே, ஓகே. எனக்கு அது எப்படி சொல்லணும்? நான் சொல்றதா இருந்தா மேன்னு சொல்லுவோம். எனக்குன்னு சொல்லும் போது முஜே அப்படின்னு சொல்லணும். முஜே மதத் சாஹியே, எனக்கு உதவி வேண்டும். சரி, எனக்கு உதவி வேண்டாம்னு சொல்றத எப்படி சொல்லுவீங்க அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உண்மை சொல்லு, உண்மைய சொல்லு அப்படின்னு சொல்லுவோமா? அந்த உண்மைங்கிறதுக்கு ஹிந்தியில சச், சச்னா உண்மை. சொல்லு அப்படிங்கிறதுக்கு போலோ அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை சொல்லு, சச் போலோ. ஓகே, அதே மரியாதையோடு சொல்லணும். சொல்லுங்க, உண்மைய சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும்னா சச் போலியே. ஏ அப்படின்னு கடைசியா ஆட் ஆனாலே நம்ம இங்க போட்டு பேசுறது மாதிரி. சொல்லுங்க அப்படின்னு மரியாதையோட சொல்றதுக்கு போலியே, சச் போலியே, உண்மை சொல்லுங்க. நான் உண்மையத்தான் சொல்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு மீ சச் ஹி கெஹ் ரஹா ஹூ. மேனா நான், உண்மைக்கு சச் அப்படிங்கிற அந்த வார்த்தையை போட்டாங்க. உண்மையதான் அப்படின்னு சொல்லும்போது சச் ஹி. சொல்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு கெஹ் ரஹாஹூ. இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், போலோன்னு தானே சொன்னேன், சொல்றதுக்கு சொல்லுங்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி போலோங்கிற வார்த்தையை தானே பார்த்தோம், இங்கேயே கெஹ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சொல்றது அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல். போலோன்னா அதுவும் சொல்றதுதான், கெஹ்னா அப்படின்னாலும் அதுவும் சொல்றதுதான். ஆனா ஒரு சின்ன ஒரு ஸ்லைட் வேரியேஷன் வந்து இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, போலோன்னா ஜஸ்ட் நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்றது, ஏதாவது பேசுறது, சும்மா தேவையே இல்லாம பேசுறது, சும்மா பேசுறது, இதையெல்லாம் போலோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதே கெஹ்னா அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்த கன்வே பண்றது, ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்றது, ஏதாவது ஒரு மெசேஜ சொல்றது, ஏதாவது ஒரு விஷயங்களை, ஒரு ரியலா ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கும்போது அதை சொல்றத வந்து கெஹ்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த இடத்துல கெஹ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் உண்மையதான் சொல்றேன் அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணி அதை சொல்றாங்க பாருங்களேன், ஒரு கான்டெக்ஸ்ட் மாதிரி இது இருக்கு. அதனால இந்த இடத்துல கெஹ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. போலோ அப்படின்னு சொல்லல. சொல்லு அப்படின்னு சொல்றதுக்கு போலோன்னு சொல்லலாம். ஆனா இந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க, நான் உண்மையதான் சொல்றேன் அப்படின்னு சொல்றதுனால கெஹ்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. மே சச் ஹி கெஹ் ரஹா ஹூ, நான் உண்மையதான் சொல்றேன். தயவு செய்து இந்த வேலைய செய்யுங்க அப்படின்னு சொல்லணும். இதுக்கு தயவு செய்து, அந்த ப்ளீஸ் அப்படின்னு சொல்றதுக்கு கிருப்பையா. இந்த வார்த்தையை நீங்க ரயில்வே அனௌன்ஸ்மெண்ட்ல எல்லாம் வந்து கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏ அப்படின்னா இந்த, வேலைக்கு காம்னு சொல்லுவாங்க. அதுக்கான வார்த்தை, வேலைங்கிறதுக்கான வார்த்தை காம். வேலைய செய்யுங்க, தயவு செஞ்சு இந்த வேலையை செய்யுங்கன்னு ரொம்ப பொலைட்டா சொல்றதுனால கர்தீஜியே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கர்தீஜியேன்னு சொன்னா ரொம்ப ரொம்ப பொலைட்டா, செய்யறதுங்கிறது கரோ,
அதே மரியாதையோடு சொல்லணும்னா கீஜியேன்னு யூஸ் பண்ணலாம். இங்க அதை விட இன்னும் எக்ஸ்ட்ரீம் பொலைட்னஸா, ரொம்ப பொலைட்னஸா கர் தீஜியே அப்படின்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பொலைட்னஸா யூஸ் பண்றது மாதிரி. கிருப்பையா ये काम कर दीजिए, தயவு செய்து இந்த வேலையை செய்யுங்க. என் கூட வா, மேரே சாத் ஆவோ. மேரே சாத்னா என் கூட, ஆவோன்னா வா. இங்க ஆயியே அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்க. வாங்க அப்படின்னு மரியாதையோடு சொல்றதுக்கு ஆயியே, என் கூட வாங்க, மேரே சாத் ஆயியே. அடைத்து விட்டது அப்படின்னு சொல்றதுக்கு ஜாம் ஹோ கயா ஹே, ஜாம் ஹோ கயா ஹே அப்படின்னு யூஸ் பண்ண. இந்த சிங்க் அடைச்சிருச்சு, இல்ல பைப்ல தண்ணி வரல, அடைச்சிருக்கு அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அந்த அடைத்து விட்டது, அதுக்கு ஜாம் ஹோ கயா ஹே, அடைத்து விட்டது, அடைச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்றது மாதிரி ஜாம் ஹோ கயா ஹே. தண்ணி வரல, தண்ணிங்கிறதுக்கு பானின்னு சொல்லுவாங்க. வரவில்லை, நஹி ஆரஹா ஹே. ஆரஹா ஹேன்னா வருது அப்படின்னு அர்த்தம். தண்ணி வரல அப்படின்னு சொல்றதுக்கு நஹிங்கிற வார்த்தையை முன்னாடி போட்டுக்கணும். நஹி ஆரஹா ஹே, பானி நஹி ஆரஹா ஹே, தண்ணீர் வரவில்லை. பிஜ்லி நஹி ஆரஹி ஹே, கரண்ட் வரவில்லை. கரண்ட்டுங்கிறதுக்கு இங்க பிஜ்லின்னு யூஸ் பண்ணுவாங்க ஹிந்தியில. கரண்ட் வரல அப்படின்னு சொல்றதுக்கு பிஜ்லி நஹி ஆரஹி ஹே. என்னடா தண்ணி வரவில்லைன்னு சொல்லும் போது ஆரஹாஹே, அந்த நஹி ஆரஹாஹேன்னு சொல்லியிருந்தோம், இங்க கரண்ட்டுக்கு ரஹி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கோம், ரஹா யூஸ் பண்ணல அப்படின்னு நீங்க ஒரு சிலர் நோட் பண்ணியிருக்கலாம். தண்ணீர் அப்படிங்கிற வார்த்தையை ஹிந்தியில ஆண் வார்த்தையா கன்சிடர் பண்ணியிருக்கிறதுனால ரஹா அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இங்க கரண்ட்டை பெண் வார்த்தையா கன்சிடர் கரண்ட் அந்த பிஜ்லிங்கிறத பெண் வார்த்தையா கன்சிடர் பண்ணியிருக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி தான் சென்டென்சஸ்ல ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து மாறும். ரஹா எடுத்துக்க கூடாது, ரஹி தான் இந்த இடத்துல எடுத்துக்கணும். பிஜ்லி நஹி ஆரஹி ஹே, கரண்ட் வரவில்லை. அது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, அதுங்கிறதுக்கு வஹ்ன்னு யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஓ அப்படின்னும் நம்ம சொல்லலாம். கியா வஹ் அச்சா ஹே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு இது ஒரு கொஷின் அப்படின்னு இண்டிகேட் பண்றதுக்காக கியா வஹ் அச்சா ஹே, அச்சா ஹேன்னா நல்லா இருக்கா, அச்சா ஹேன்னா நல்லா இருக்கு. இங்க நல்லா இருக்கான்னு கேட்கறதுனால கியாங்கிறது முன்னாடி இருக்கு. கியா வஹ் அச்சா ஹே, அது நன்றாக இருக்கிறதா. அவர்கிட்ட சொல்லுங்க, இந்த இடத்துல கஹியே அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. உன்ஹே, உன்ஹேன்னா அவர்கிட்ட, சொல்லுங்க கஹியே, போலோவை யூஸ் பண்ணல. ஏன் அப்படின்னா இங்க ஜஸ்ட் நம்ம ஒருத்தவங்க கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சாதாரணமா சொல்றது கிடையாது. இது அவங்க கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வருது, ஒரு கண்டென்ட்ட சொல்லுங்க அவங்க கிட்ட அப்படிங்கறது மாதிரி வர்றதுனால இந்த இடத்துல கஹியே அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. உன்ஹே கஹியே, அவர்கிட்ட சொல்லுங்க. இந்த கஹியேங்கிற வார்த்தை கெஹ்னா அப்படிங்கிற அந்த வினை சொல்ல இருந்து தான் வந்திருக்கு. கெஹ்னான்னு யூஸ் பண்ணுவாங்க சொல்றதுக்கு, போலோன்னு யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி தான் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அதுக்கான டிஃப்ரென்சஸை. இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்றது மாதிரி இருக்கிறதுனால அந்த கெஹ்னாங்கிறத அந்த ஃபார்மை தான் இங்க எடுத்திருக்கிறாங்க, கஹியே அப்படின்னு சொல்லிட்டு. தூங்கு அப்படின்னு சொல்றதுக்கு சோஜாவோ, மரியாதையோட சொல்லணும்னா சோஜாயே அப்படின்னு சொல்லலாம். தூங்கிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு சோகையா, இல்ல தூங்கிட்டா, இல்ல தூங்கிட்டான், இல்ல தூங்கிடுச்சு, இது எல்லாத்துக்குமே சோகையா அப்படின்னு சொல்லலாம். சோஜாவோ அப்படின்னா தூங்கு, மரியாதையோட சொல்றதுக்கு சோஜாயே. சாப்பிட்டு தூங்கு, சாப்பிட்டு தூங்கு, இதுக்கு எப்படி சொல்றது, காக்கர் சோ ஜாவோ. காயான்னா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் காயா. இதே கானா காலியா அப்படின்னா சாப்பாடு சாப்பிட்டியா அப்படின்னு இன்னும் டிஸ்கிரைப் பண்ணி கேட்கறக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த காயாங்கிறதுல இருந்து தான் வந்திருக்கு இந்த கா. சாப்பிட்டு அந்த கர் அப்படிங்கிறது ஒரு செயலை செய்யறதுக்கு கரோ அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல இருந்து தான் கருங்கிறத சாப்பிடுறது அப்படிங்கிற அந்த ஒரு செயலை செஞ்சுட்டு தூங்கு அப்படின்னு சொல்றது மாதிரி. அதனாலதான் காக்கர் சோஜாவோ, சாப்பிட்டு தூங்கு. இங்க இந்த வாக்கியத்தை பாத்தீங்கன்னா பிறகு செய்யுங்கள்,
அப்புறமா செய்யுங்க. ஒரு வேலையை ஒருத்தவங்க செஞ்சுட்டு இருக்காங்க, அப்புறமா செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாத்மே, பிறகு இந்த லேட்டர் அப்புறமா, அதுக்கு பாத்மே கீஜியே. கீஜின்னா செய்யுங்கள், இல்லைன்னா பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்கு தான் கீஜியே. இதே அப்புறமா செய், அப்புறமா பண்ணு அப்படின்னு அந்த செய் பண்ணு அப்படின்னு ரொம்ப மரியாதை எல்லாம் சும்மா சாதாரணமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லும் போது கரோ அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். பாத்மே கரோ, பாத்மே கீஜியே, பிறகு செய்யுங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு சேலஞ்ச். தயவு செய்து பிறகு செய்யுங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒரு சின்ன க்ளூ தரேன். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு வாக்கியம் பார்த்தோம். தயவு செய்து அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம். ரொம்ப ஹம்பிளா சொல்லணும்னா கீஜிஏக்கு பதிலா வேற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு கூட நீங்க சொல்லலாம். இல்லை உங்களுக்கு ஞாபகம் இருக்க, நீங்களே உங்களை சேலஞ்ச் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அந்த சேலஞ்சை கூட அக்செப்ட் பண்ணிட்டு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பரவாயில்ல இருக்கட்டும், பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஹிந்தியில ரெஹனேதோ. ரெஹனேதோ, ரெஹனேதோ, பரவாயில்ல இருக்கட்டும், பரவாயில்ல விடு, அந்த மாதிரி ரெஹனேதோ. நான் போன பிறகு நீங்க போங்க. இதை நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். நான் போன பிறகு அதை ஒரு செட்டா வச்சுக்கலாம், நீங்க போங்க அதை செட்டா வச்சுக்கலாம். நான் மே, அந்த மே அப்படிங்கறது இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, மேரே ஜானே கே பாத், நான் போன பிறகு, ஜானே கே பாத், ஜானா போறது, இங்க ஜானே கே பாத் அப்படின்னா போன பிறகு, பாத் அப்படிங்கிறது பிறகுங்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். ஜானே கே பாத் அப்படின்னா போன பிறகு. நீங்க போங்க, ஆப் ஜாயியே, நீங்கிறதுக்கு ஆப், போங்கன்னு மரியாதையோட சொல்றோம், அதனால ஜாயியே. இதே நான் போன பிறகு நீ போ அப்படின்னு சொல்லியிருந்தா மேரே ஜானே கே பாத் தும் ஜாவோ அப்படின்னு நம்ம சொல்லி இருந்திருக்கலாம். இங்க மரியாதையோட சொல்லி இருக்கிறதுனால ஆப் ஜாயியே, நீங்க போங்க. நான் போன பிறகு நீங்க போங்க. மேரே ஜானே கே பாத் ஆப் ஜாயியே. நீங்க பேசுங்க அப்படின்னு சாதாரணமா சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஆப் பாத் கீஜியே. இதுக்கு முன்னாடி பாதுங்கிறது ஒரு வார்த்தை பார்த்தோம். பாதுங்கிறது பாத், ப்ரொனவுன்சியேஷன் பார்த்துக்கோங்க, அது பாத், இது பாத். பாத் அப்படின்னா பிறகு, அப்புறம், லேட்டர் அப்படிங்கிறது தான் பாத். இங்க பாத் அப்படின்னா பேசுறதுதான் பாத். சொல்லுன்னா போலோன்னு சொல்லியிருந்தேன், அதுக்கு இன்னொரு வார்த்தையும் இருக்கு, கெஹ்னா அப்படிங்கிற வார்த்தையும் இருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லும் போது ஒரு 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 சூப்பரான விஷயம், ஏதாவது ஒரு கண்டென்ட் இருக்கு, அந்த மாதிரி சொல்லும் போது கெஹ்னாவை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே போலோவை சும்மா சாதாரணமா ஏதோ ஒன்று சொல்றதுக்கு போலோன்னு யூஸ் பண்ணிக்கிறாங்க. பேசுறது பாத், நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்றதுனால இங்க பாத் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பேசுங்க அப்படின்னு மரியாதையோடு சொல்றதுனால பாத் கீஜியே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப் பாத் கீஜியே, நீங்கள் பேசுங்கள். இப்பதான் பார்த்தோம் நீங்கள் பேசுங்கள் மரியாதையோடு சொல்றதுக்கு ஆப் பாத் கீஜியே அப்படின்னு சொன்னோம். இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சாதாரணமா சொல்றதுக்கு நீ பேசு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தும் பாத் கரோ. தும்னா நீ, பாத்னா பேசுறது, பேசு அப்படின்னு சொல்றதுக்கு பாத் கரோ, பேசுங்கன்னு சொல்றதுக்கு பாத் கீஜியே. அதை எடு, சாதாரணமா டெய்லி லைஃப்ல நம்ம பேசுறதுதான் அதை எடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அத அப்படிங்கறதுக்கு உசே, எடு அப்படிங்கறதுக்கு லேலோ, உசே லேலோ. அதை எடு, உசே லேலோ. அதை எடுங்க அப்படின்னு மரியாதையோடு சொல்றதுக்கு உசே லே லீஜியே, உசே லே லீஜியே அப்படின்னா அதை எடுங்கள். எடுன்னு சாதாரணமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றதுக்கு லேலோ, எடுங்கன்னு மரியாதையோடு சொல்றதுக்கு லே லீஜியே. மெதுவா சாப்பிடு அப்படின்னு சொல்றதுக்கு தீரே காவு. தீரேன்னா மெதுவா. சரி, ஃபாஸ்டா அப்படிங்கறதுக்கு ஜல்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்ட்டு ரொம்ப ஃபாஸ்டா அப்படின்னு சொல்றதுக்கு ஜல்தி. தீரேன்னா மெதுவா. மெதுவா சாப்பிடு, தீரே காவு.
ஓகே, மரியாதையோட சாப்பிடுங்கள், மெதுவாக சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு தீரே காயே, ஏன்னு போட்டு முடியுது. சாப்பிடுங்கள், தீரே காயே, மெதுவாக சாப்பிடுங்கள், தீரே காயே. அது இங்க இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்களேன், அதுக்கு ஓ யஹா ஹே. யஹா அப்படின்னு ஏன் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இங்க அப்படின்னு ரொம்ப பின் பாயிண்ட் பண்ணி மென்ஷன் பண்றதுனால யஹா அப்படிங்கறத யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. யஹான்னாலும் இதர்னாலும் ஒண்ணுதான் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. யஹான்னாலும் இங்கதான், இதர்னாலும் இங்கதான், இங்கவான்னு சொல்றதுக்கு கூட இதராவோ அப்படின்னு தானே சொல்லுவாங்க அப்படின்ட்டு வந்து இருக்கு. ஆமா, இதராவோ அப்படின்னா இங்க வா அப்படிங்கிறது தான் அர்த்தம். இங்கேயும் இங்க அப்படிங்கறதுக்கு யஹா அப்படிங்கிறது. ஆனா இந்த இடத்துல ஏன் யஹா யூஸ் பண்ணியிருக்காங்க, இதர் ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது இங்க இருக்குன்னு ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட வந்து நம்ம காமிக்கிறது மாதிரி, இந்த பிளேஸ்ல ஒரு ஒரு மேப்ல ஃபிக்ஸட் பாயிண்ட் காமிக்கிறது மாதிரி இங்க அப்படிங்கிற மாதிரியான இடங்கள்ல எல்லாம் யஹா யூஸ் பண்ணும். இதராவோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கவா அப்படின்னு சொல்றதுதான். ஆனா இதர் அப்படிங்கும்போது அங்க இருந்து அந்த டைரக்ஷன்ல இந்த டைரக்ஷனை நோக்கி வா அப்படிங்கறது மாதிரியான மீனிங் வரும். அதனாலதான் இதர் ஆவோ அப்படின்னு வந்து சொல்றது. இதே ஒரு டாக்ஸில எல்லாம் போயிட்டு இருக்கிறீங்க, அங்க நிறுத்திக்கோங்க, இல்லைன்னா இங்க நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்ப இங்க நிறுத்திக்கோங்கன்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கோ அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இதர் ருக்கோ அப்படின்னு சொல்றதை விட யஹா அப்படிங்கறது தான் யூஸ் பண்ணுவாங்க. சோ இது ரெண்டுக்குமே ஒரு ஸ்லைட்டான வேரியேஷன் வந்து இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணும் அப்படிங்கறத கரெக்டா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். கரெக்டா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு பின் பாயிண்ட் பண்ணி சொல்லும் போது யஹா யூஸ் பண்ணும், இந்த டைரக்ஷன்ல அப்படின்னு சொல்லும் போது இதர் உதர் அந்த வார்த்தைகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கு வானிலை எப்படி இருக்கு, இன்னைக்கு கிளைமேட் எப்படி இருக்கு அப்படின்னு சாதாரணமா நம்ம கேட்போம்ல, அதுக்கு ஆஜ் மௌசம் கேசா ஹே. ஆஜ்னா இன்னைக்கு, மௌசம் அப்படின்னா வெதர் கண்டிஷனை சொல்றத, வெதர் இல்லைன்னா கிளைமேட்டை மௌசம்னு சொல்லுவாங்க. கெய்சா அப்படின்னா இந்த மௌசம், அந்த கிளைமேட் இருக்கு இல்லையா, அந்த வார்த்தை ஒரு ஆண் வார்த்தையா கன்சிடர் பண்ணியிருக்கிறதுனாலதான் இந்த இடத்துல கெய்சான்னு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கேசின்னு யூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க ஒரு பெண்ணை பார்த்து கேக்குறீங்களே, அப்ப கேசி யூஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சு நீங்க அந்த மாதிரி கேட்டுடக்கூடாது. கேஸா தான் யூஸ் பண்ணணும். ஒரு பெண்ணை பார்த்து இன்னைக்கு கிளைமேட் எப்படி இருக்குன்னு கேட்டாலும், இல்ல ஒரு ஆணை பார்த்து இன்னைக்கு கிளைமேட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாலும் இந்த கேஸா தான் யூஸ் பண்ணும். ஏன்னா இந்த கேஸாங்கிற வார்த்தை இதுக்கு முன்னாடி இந்த மோசம் அப்படிங்கறது ஒரு ஆண் வார்த்தையா பெண் வார்த்தையா அதை பத்தி தானே பேசுறோம் இந்த சென்டென்ஸ்ல. அதனால அதுக்குதான் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். மோசம் கேசா ஹே, ஆஜ் மௌசம் கேசா ஹே. ஏதாவது ஹிந்தி பேசக்கூடிய இடங்களுக்கு நீங்க டிராவல் பண்ணி போறீங்க, இல்ல நார்த் இந்தியாவுக்கே டிராவல் பண்ணி தான் போறீங்க அப்படிங்கும்போது நம்ம அங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்போம், அக்கம் பக்கத்துல ஏதாவது பஸ் ஸ்டாண்ட் இருக்கா, இல்ல அக்கம் பக்கத்துல ஏதாவது ஹோட்டல் இருக்கா, இந்த மாதிரி எல்லாம் நம்ம கேட்போம்ல. அதுக்கு ஆஸ்பாஸ் கோய் ஹோட்டல் ஹே, ஆஸ்பாஸ் கோய் பஸ் ஸ்டாண்ட் ஹே. ஆஸ்பாஸ்னா அக்கம் பக்கம், அக்கம் பக்கம்க்கு ஆஸ்பாஸ், கோயினா ஏதாவது, ஹோட்டல் ஹே அப்படிங்கும்போது ஹோட்டல் இருக்கா அப்படின்னு கேட்குறோம். பஸ் ஸ்டாண்ட் இருக்கான்னு கேட்கணும்னா பஸ் ஸ்டாண்ட் ஹே அப்படின்னு போட்டுக்கோங்க. ஆஸ்பாஸ் கோய் ஹோட்டல் ஹே, அக்கம் பக்கம் ஏதாவது ஹோட்டல் இருக்கா. இது எனக்கு நல்லா இருக்கா அப்படின்னு நம்ம சாதாரணமா கேட்போம்ல, அதுக்கு இதுன்னு சொல்றதுக்கு ஏ. இது வந்து ஒரு கொஸ்டின், இது எனக்கு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கறது ஒரு கொஸ்டின். அதை இண்டிகேட் பண்றதுக்கு கியான்னு முன்னாடி போட்டாச்சு. கியா ஏ, இது மேரே லியே எனக்கு, மேரே லியேன்னா எனக்கு, அச்சா ஹே நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு அச்சா ஹே. கியா ஏ மேரே லியே அச்சா ஹே. நான் வருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு மே ஆவுங்கா, ஆனா வர்றது, வருவேன் அப்படின்னு அதாவது ஒரு எதிர்காலத்துல இருக்கு. அதனால ஆவுங்கா. மே ஆரகாகும் அப்படின்னு சொல்லியிருந்தா நான் வருகிறேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்போ நடந்துட்டு இருக்கு, பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால மே ஆரகாகும் அப்படின்னா நான் வருகிறேன் அப்படின்னு அர்த்தம். நான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்லும்போது மே ஆரகாகும் அப்படி யூஸ் பண்ணலாம். இங்க நான் வருவேன் அப்படின்னு அதாவது எதிர்காலத்துல இருக்கிறதுனால ஆவுங்கா அப்படின்னு யூஸ் பண்ணும். நான் வருவேன் மே ஆவுங்கா. நான் வருவேன்
மே ஆவுங்கான்னு சொன்னான். இப்போ நானும் வருவேன் அப்படின்னு சொல்லும்போது மேபி, அந்த நானும் அப்படின்னு சொல்லும்போது மேபி அப்படின்னு சொல்லிக்கணும் ஹிந்தியில. மேபி ஆவுங்கா, நானும் வருவேன். நான் வருவேன் மே ஆவுங்கா, நானும் வருவேன் மேபி ஆவுங்கா. யாரும் இங்க இல்ல அப்படின்னு சொல்லும்போது கோய் பி நஹி ஹே. இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். யாரோ வராங்க அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அப்போ கோய் ஆ ரஹா ஹே அப்படின்னு சொல்லுவோம். யாரோ வராங்க, கோய்னா யாரோ, ஆ ரஹா ஹே அப்படின்னா வராங்க, யாரோ வராங்க அப்படிங்கும்போது கோய் ஆ ரஹா ஹே. இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள்ல நம்ம பார்த்தோம், ஆஸ் பாஸ் கோய் ஹோட்டல் ஹே கியா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். என்னன்னா அக்கம் பக்கத்துல ஏதாவது ஹோட்டல் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. அங்கேயும் அந்த ஏதாவது அப்படிங்கறதுக்கு கோயிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணோம். என்னடா எல்லா இடத்துலயும் கோயிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றோமே, அப்ப எதுக்கு, என்னதான் மீனிங் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு இந்த வார்த்தைக்கு கோய் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. கோயிங்கிறது எப்ப யூஸ் பண்ணோம்னா, ஏதாவது ஏதோ இருக்கு ஆனா என்னன்னே நமக்கு தெரியல, அந்த மாதிரி தருணங்கள்ல எல்லாம் நம்ம கோய் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்க யாரும் இங்க இல்ல அப்படிங்கும்போது யாருமே, யாருன்னு தெரியல ஆனா யாரோ இருந்திருக்கிறாங்க ஆனா இங்க யாரும் இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனா இல்ல அப்படிங்கிற மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வரும்போது கோய்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த இடத்துல. யாரும் இங்க இல்ல. ஆஸ்பாஸ் கோய் ஹோட்டல் ஹே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம். ஏதாவது ஹோட்டல் இருக்கா, ஏதாவது இருக்கும் ஆனா என்ன கரெக்டா இருக்கும்னு நமக்கு தெரியாது, அந்த மாதிரி தருணம் வர்றதுனால அந்த இடத்துல கோய்ங்கிறத நம்ம அங்க யூஸ் பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி தான் இப்போ உங்களுக்கு கோய் எங்க யூஸ் பண்ணுங்கிறது கரெக்டா புரிஞ்சிருக்கும். யாரும் இங்க இல்ல அப்படின்னு சொல்றதுனால கோய் பி நஹி ஹே, இல்லைன்னு சொல்றதுக்கு நஹி ஹே. யாரோ வராங்க அப்படின்னு சொல்றது, இதுக்கு முன்னாடியே நான் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுத்திருந்தேன். கோய் ஆ ரஹா ஹே, யாரோ அப்படிங்கறதுக்கு கோய், ஆ ரஹா ஹேன்னா வராங்க, கோய் ஆ ரஹா ஹே, யாரோ வருகிறார்கள். யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒருத்தவங்க கிட்ட கேட்போம். இல்ல நம்ம வீட்லயே யாராவது காலிங் பெல் அடிக்கும் போது யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா. அதுக்கு யார் அப்படிங்கறதுக்கு ஹிந்தியில ஒரு கேள்வி வார்த்தை இருக்கு, கோன். வந்திருக்காங்க அப்படிங்கறதுக்கு ஆயா, கோன் ஆயா. யார் வந்திருக்காங்க, கோன் ஆயா. அடுத்தது நான் போனேன் அப்படின்னு சொல்றதுக்கு மே கயா. மே கயா அப்படின்னா நான் போனேன். நான் காலையில 10 மணிக்கு போனேன் அப்படின்னு சொல்றதுக்கு நான் அப்படிங்கிறதுக்கு மே. காலையில, காலையில் அப்படின்னு சொல்றதுக்கு சுப் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 பஜே, 10 பஜேன்னா 10 மணிக்கு, 10னா 10, பஜேன்னா மணிக்கு அப்படின்னு சொல்லும்போது பஜேன்னு சொல்லுவாங்க. போனேன், சென்றேன், இது கடந்த காலத்துல இருக்கு, அதனால கயா தா, கயா தா. நான் போனேன் அப்படிங்கிறது தான், ஆனா இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா என்ன டைமுக்கு போனேன் அப்படிங்கறதெல்லாம் மென்ஷன் பண்ணி நம்ம சொல்றோம். மே சுப் 10 பஜே கயா தா, நான் காலையில 10 மணிக்கு போனேன். நான் சீக்கிரம் போனேன் அப்படின்னு சொல்றதுக்கு மே ஜல்தி கயா. மேனா நான், சீக்கிரமா போனேன், சீக்கிரம் அப்படிங்கறதுக்கு ஜல்தி, கயா அதாவது ஏர்லியரா போனேன், சீக்கிரமாவே முன்னமாவே போனேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு ஜல்தி. போனேன் கயா, மே ஜல்தி கயா. இந்த வாக்கியம் பாருங்க, நீங்க எங்கேயாவது வழி தெரியாத இடத்துல போயிட்டு ஒருத்தவங்க கிட்ட இந்த அட்ரஸை காமிச்சு எனக்கு இதுக்கு வழி சொல்லுங்க, எனக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்களேன். அந்த எனக்கு வழி சொல்லுங்க, அதுக்கு எனக்கு முஜி வழி ராஸ்தா பத்தாயியே அப்படின்னு சொல்லி மரியாதையோடு சொல்றோம் அவங்க கிட்ட. பத்தாயியே, முஜி ராஸ்தா பத்தாயியே, எனக்கு வழி சொல்லுங்க. இதுவரைக்கும் ரொம்ப கிளியரா பார்த்துட்டு இருக்கீங்க நம்மளுடைய இந்த வீடியோவை. அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த டவுட் வரும். பத்தாவோ அப்படின்ட்டு இந்த இடத்துல சொல்லியிருக்கீங்க, பத்தாயின்னு சொல்லணும். சொல்லுன்னு சொல்றதுக்கு போலோங்கிற வார்த்தை இருந்துச்சு. அதுக்கான டிஃப்ரென்ஸ் கெஹ்னா கூட கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். போலோ அப்படின்னா சும்மா சாதாரணமா நம்ம பேசுறது, ஏதோ ஒன்று பேசுறது விஷயமே இல்லாம சும்மா பேசுறது போலோ.
ஓகே, கெஹ்னா அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு கண்டென்ட் மாதிரி அதை சொல்லும் போது கெஹ்னா அப்படிங்கும்போது நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, அப்ப இங்க வந்து சொல்லுங்கன்னு சொல்லும்போது ஏன் பத்தாயியே யூஸ் பண்ணியிருக்காங்க? பத்தாவோ, சொல்லுன்னு சொல்றதுக்கு பத்தாவோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பத்தாவோ தான் மரியாதையோட சொல்றதுக்கு இங்க பத்தாயின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இங்க ஏன் போலோ யூஸ் பண்ணல, இங்க ஏன் கெஹ்னா யூஸ் பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க கிட்ட நம்ம வழி சொல்லுங்கன்னு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை தான் கேட்கிறோம். இந்த ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி இருக்கும்போது பத்தாவோ இல்லைன்னா பத்தாயியே அப்படின்னு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். போலோ அப்படிங்கறத யூஸ் பண்ண மாட்டாங்க. மோஸ்டா கெஹ்னாவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. கெஹ்னா எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு கண்டென்ட்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றோம், இல்லை இன்ஃபர்மேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றோம் அப்படிங்கும் போதெல்லாம், இல்லை ஒரு கான்டென்ட் இருக்கு அப்படிங்கும்போது அந்த இடத்துல கெஹ்னா யூஸ் பண்ணலாம். இது ஒருத்தவங்க கிட்ட இன்ஃபர்மேஷனை சொல்லுங்க, வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதனால பத்தாயியே இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. முஜே ராஸ்தா பத்தாயியே, எனக்கு வழி சொல்லுங்க. இதை எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, இத அப்படிங்கறதுக்கு ஏ, எப்படிங்கிறதுக்கு ஒரு கேள்வி வார்த்தை இருக்கு கேஸா, அது கேஸே. கர்ணா ஹே, கர்ணான்னா செய்யறது, செய்வது, கருங்கிறதுல இருந்து வந்ததுதான் இந்த கர்ணா. எப்படி செய்யறது அப்படிங்கிறதுக்கு கர்ணா ஹே. இதை எப்படி செய்யணும்? ஏ கேசே கர்ணா ஹே. என்ன பிரச்சனை, என்னன்னு கேட்கறதுக்கு கியா, பிரச்சனை அதுக்கு ஹிந்தியில வார்த்தை சம்ஸ்யா. சம்ஸ்யா, என்ன பிரச்சனை, கியா சமஸ்யா ஹே. என்ன பிரச்சனைன்னு கேட்க கியா சமஸ்யா ஹே, ப்ராப்ளம், பிரச்சனை, அதுக்கு சமஸ்யான்னு சொல்லுவாங்க. என்ன பிரச்சனை, கியா சமஸ்யா ஹே. இது என்னுடைய தவறு இல்லை, இது என்னோட தப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்களேன். அதுக்கு ஹிந்தியில ஏ மேரி கல்தி நஹி ஹே. ஏன்னா இது மேரி கல்தி, கல்தின்னா தப்பு, தப்பு தவறு, அதுதான் வந்து கல்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கல்திங்கிறது ஒரு பெண் வார்த்தையா கன்சிடர் பண்ணுவாங்க. அதனாலதான் மேரி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, மேரா யூஸ் பண்ணல. ஏ மேரி கல்தி நஹிஹே, நஹிஹேன்னா இல்ல, இது என்னுடைய தவறு இல்லை. இதுங்கிறதுக்கு ஏ, மேரிங்கிறதுக்கு என்னுடைய, தவறு கல்தி இல்லை நஹிஹே. இது உங்களுடைய தவறு இல்லை. இதுல ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, என்னுடைய அப்படிங்கிறதுக்கு ஏன் தப்பு இல்லை அப்படின்னு இல்லாம உங்களுடைய அப்படின்னு நாம சொல்றோம். அப்போ உங்களுடையக்கு என்ன சொல்லணும், ஆப்கா. இந்த இடத்துல ஆப்கா யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா இங்க கல்திங்கிற வார்த்தை ஒரு பெண் வார்த்தையா கன்சிடர் பண்ணி இருக்கிறதுனால ஆப்கி ஈ சவுண்ட்ல முடியறது மாதிரி வார்த்தையை நம்ம பிக் பண்ணிக்கணும் சென்டென்சஸ்க்கு. ஆப்கி தான் யூஸ் பண்ணணும். ஏ ஆப்கி கல்தி நஹி ஹே, இது உங்களுடைய தவறு இல்லை. இது எங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கிறது. அதுக்கு ये हमको बहुत उपयोगी है. ஏன்னா இது, ஹம்கோன்னா எங்களுக்கு, மிகவும், மிகவும் அப்படிங்கும்போது ரொம்ப, மிகவும், இது எல்லாத்துக்குமே பஹுத், உபயோகமாக அதே மாதிரியான ஒரு வார்த்தை தான் ஹிந்திலையும் இருக்கு. உபயோகி, ரொம்ப உபயோகமாக அப்படிங்கிறதுக்கு உபயோகி. ஹே இருக்கிறது, இருக்கிறதுங்கிறதுக்கு ஹே. ஏ ஹம்கோ பஹுத் உபயோகி ஹே, இது எங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கிறது. எனக்கு உண்மை தெரியாது. இந்த இடத்துல உண்மைங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே இதே வீடியோல ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம். அதுக்கு ஹிந்தியில என்னன்ட்டு யோசிச்சு பார்த்துக்கோங்க. உண்மை அப்படிங்கிறதுக்கு சச், எனக்கு சச், எனக்கு உண்மை. எனக்குங்கிறதுக்கு என்ன சொல்லணும், முஜே. முஜே சச் தெரியாது அப்படிங்கிறதுக்கு நஹி பத்தா. முஜே சச் நஹி பத்தா. இப்போ எனக்கு உண்மை தெரியும் அப்படின்னா முஜே சச் பத்தா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்க எனக்கு உண்மை தெரியாதுங்கிறதுனால நஹி பத்தா, முஜே சச் நஹி பத்தா. எனக்கு தெரியாது அப்படின்னு சும்மா மொட்டையா, என்ன உண்மை தெரியாது, இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், உண்மை தெரியாது அப்படின்னு பார்த்தோம். முஜே சச் நஹி பத்தா அப்படின்னு பார்த்தோம். சும்மா மொட்டையா எதுவுமே இல்லாம எனக்கு தெரியாது அப்படின்னு மட்டும் சும்மா சொல்லணும்னா முஜே நஹி
பத்தா, முஜே நஹி பத்தா, எனக்கு தெரியாது. எனக்கு காரணம் தெரியாது அப்படிங்கும்போது முஜே, காரணம்க்கு அந்த காரணம் அப்படிங்கிற வார்த்தை மாதிரியே தான் இருக்கும் ஹிந்திலையும். காரண் நஹி பத்தா, காரண் அப்படின்னா காரணம், தெரியாதுங்கிறதுக்கு நஹி பத்தா, முஜே காரண் நஹி பத்தா. இதுவே எனக்கு பதில் தெரியாது அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஆன்சர் தெரியாது அப்படிங்கும்போது முஜே ஜவாப், ஜவாப் அப்படின்னா ஆன்சர், அந்த பதிலுக்கு தான் ஜவாப்னு சொல்லுவாங்க. நஹி பத்தா, முஜே ஜவாப் நஹி பத்தா, எனக்கு பதில் தெரியாது. தன்யவாத், நன்றி, தேங்க்யூ.